பாருங்க, அறிவை வளர்க்கும் கல்வியை தனியார் மயப்படுத்தியதால் கல்வி மிகுந்த லாபம் குவிக்கும் ஒரு பண்டமாக மாறிவிட்டது. அறிவு விற்பனைக்கு வந்துவிட்டது. உயிர் காக்கும் மருத்துவம் விற்பனைக்கு வந்துவிட்டது. உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்க நீர் விற்பனைக்கு வந்துவிட்டது. இது மூணும் சந்தை பொருளான நாடு இல்லை, அது சுடுகாடு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கல்வியை தனியார் முதலாளிகள் எப்படி தரம் உயர்த்தி கொடுக்கிறார்கள் என்று நம்புதோ அதை தாண்டிய தரத்திற்கு கொடுக்கிறோம். கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதனால் கல்வியை ₹1 கட்டணம் இல்லாமல் உலகத்தரத்திற்கு உங்கள் மகன் நம் பிள்ளைகளுக்கு, இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ₹1 இல்லாமல். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாது என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். எப்படி? வந்தவுடன் உங்கள் மகன் முதலமைச்சரானவுடன் முதலமைச்சர் ஆவதற்கான கையெழுத்தை போடுவேன். 2வது கையெழுத்து, கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று கையெழுத்திடுவேன். அதுதான் முதல்ல தமிழ் தேச அரசு நிறைவேற்றுகிற முதல் சட்டம். உலக தரத்திற்கு கல்வி தரத்தை தூக்கி எடுத்துட்டு போவேன். தனியார் பள்ளிகளில் இருக்கிற கட்டிட அமைப்பு, தரம், ஒரு தனி முதலாளியால் தரக்கூடிய கல்வி 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் தர முடியாதா என்ற கேள்வியை உங்கள் மகன் எழுப்புகிறேன். உங்களுக்கும் எழுமானால் இந்த மகனுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். கொஞ்சம் வேகம் போங்க. அரசு பள்ளியின் தரத்தை பாருங்க. இது தனியார் பள்ளிக்கூட கட்டடம், பக்கத்தில் இருக்கிறது அரசு பள்ளி கட்டடம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு என்ன நிலைமைனா, அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் கூட அந்த பள்ளியில் படிப்பதில்லை. இதெல்லாம் அரசு பள்ளிக்கூடம். எப்படி கல்வி கட்டணம் கொடுத்து பாருங்க. அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு பாருங்க. கழிவறை எப்படி இருக்கு, நம்ம பிள்ளைய படிக்கிற சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, எப்படி உட்கார்ந்துருக்கான் பாரு. கழிவு வெளிக்கு போகிற மாதிரி வந்திருக்கான் அரசு பள்ளிக்கூடத்தில். இப்படி இருந்தால் யார் படிக்க வருவா? இதை தரம் உயர்த்தினால் தனியார் பள்ளிக்கு போகிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிரும். தனியார் பள்ளிக்கு வருகிற வருவாய் குறைஞ்சிரும். வருவாய் குறைஞ்சா இவனுக்கு என்ன? அந்த பள்ளி கல்லூரியை நடத்துகிறவனே ஆட்சியில் இருக்கிறவன் தான் நடத்துகிறான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் தான் அதை நடத்துகிறான். இதை தரம் உயர்த்திட்டா அந்த வருவாய் குறைந்துவிடும் என்பதற்காக அரசு கொடுக்க வேண்டிய கடமையிலிருந்து தவறுகிறான். கல்வியை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு மாணவர்களை வைத்துவிட்டு ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம். இந்த அரசை என் அன்பு பிள்ளைகள் தள்ளுபடி செய்யணும். இவனை தள்ளுபடி செய்யணும். கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை ஏன் என்னை கல்வியை கடன் வாங்கி படிக்க வைக்கிறாய்? கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது மனித உரிமை, மானுட உரிமை. பாருங்க, இப்படி இருந்தா இவன் படிக்க வருவான். உன் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? அவங்க செத்து பொணமானதை புதைச்ச கல்லறை எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. தெரியுதா? உன் படிப்பறை எப்படி இருக்கு? அவங்க இறந்த பிறகு படுத்திருக்கிற கடற்கரையில் கல்லறை எப்படி இருக்கு? முதல்ல இதை இந்த தரத்துக்கு உயர்த்திட்டு அதை அந்த தரத்துக்கு கொண்டு போகணும். இதை பாரு. பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை நல்லோர் பொருட்டு அப்பையும் மலைங்கிறான். அது மாதிரி வள்ளுவன் பேர் எனக்கு தெரியும்ல. அரசு வகுப்பறை பாரு. அரசு வகுப்பு மேற்கூரை இடிஞ்சு புள்ள தலையில் விழுந்து சாகுறான். செத்தவனுக்கு எப்படிப்பட்ட கல்லறைன்னு ஒரு தடவை பாரு. இதுக்காகவாது இந்த அரசை ஒழிக்கணும்னு முடிவெடு. தயவு செய்து முடிவெடு. தயவு செய்து. ஒத்த ஓட்டால இவங்களுக்கு கட்டிடலாம் சமாதி. நீங்க கவலைப்படாத. இந்த பாரு, இங்க பாரு. நம்ம பிள்ளைய படிக்க போற இடத்த பாரா. இப்படி பாரா. இப்படி இருக்குமாடா? டாஸ்மாக் கடை எப்படி வைப்பானாடா? குடிக்க போற கடை எப்படி வைப்பானாடா? என்னடா இங்க பாரு. கொஞ்சம் பின்னாடி பாப்பா. பிள்ளைய ஒழுதுகிட்டு இருக்கு வாத்தியார் பாடம் எடுத்துக்கிறாரு. பாரு எப்படி இருக்கு பள்ளிக்கூடம் பாரு. தம்பி, இதெல்லாம் எப்படா பார்த்துக்கிட்டு சைத்துக்கிட்டு படுத்தா உனக்கு தூக்கம் வருதாடா தம்பி? ஒழிச்சிடலாம். கல்வி அமைப்பு மக்களாட்சி நெறிகளுக்கு எதிராக இருக்கு. இது எங்கேயும் இல்லை, புதுக்கோட்டையில் தான். இந்த உட்காந்து மரத்தில் படிக்குது பாருங்க. நம்ம ஊர் புதுக்கோட்டையில் தான்டா. போ வேமா போ.
சரி பண்ணிடுவோம், பேசாம இரு. இது நம்ம பெற்ற குழந்தைகளுக்கு அரசு இழைக்கிற அநீதி, பச்சை துரோகம், பச்சை துரோகம். போப்பா ஏமா, போப்பா ஏமா, போ. அது இல்லை, இது பெரிய பெரிய செய்தி. அரை மணி நேரம் தான் அது, அதுக்குள்ளே கொஞ்சம் இன்னும் முடிக்கணும். இப்போ என்ன செய்கிறேன்னு நான் உனக்கு சுருக்கமாக விளங்க வச்சுறேன். இப்போது உலக தரத்துக்கு நம்ம உயர்த்திடும். கட்டட அமைப்பு, பள்ளிக்கூடத்தை பசுஞ்சோலை பள்ளியாக மாற்றிடுறோம். பள்ளிக்கூடத்தையே பாரு, ஒரு சில மாதிரி பள்ளிக்கூடம் காட்டுறேன் பாரு, தரத்தை உயர்த்திடுறேன். நம்ம பள்ளிக்கூடம் பாரு, இந்த பாரு அரசு முத்திரையை பாரு, அதையே மாற்றிடும். அரசு முத்திரை அதை மாற்றிடும். பள்ளிக்கூடத்தை பூரா மாற்றிடும். கற்பித்தல் முறையை மாற்றிடும். கல்வி சுமை அல்ல, சுகம்னு மாற்றிடும். தரமான கல்வியை கொடுத்துறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. சட்டத்தை கொண்டு வர எப்படி, அதான் நான் சொன்னல, அதை பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் 3 வயதில் கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் நீ என்னை கேட்கக்கூடாது. அவன் என்ன படிக்கணுங்கிறது எனக்கும் அவனுக்குமானது. ஏன்னா பிள்ளை உன் வீட்டின் செல்வம் அல்ல, என் நாட்டின் செல்வம். அவன் என்ன படிக்கிறானோ அது. 1 ரூபா காசு சேர்க்க மாட்டேன் உன்ட்ட. அரசு அமைச்சர், முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், IAS IPS எவன் பிள்ளையாக இருந்தாலும் அரசு பள்ளி கல்வியில் தான் படிக்கணும். சட்டம் மீறி தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா உன் சம்பளத்தில் பாதி நட்டம் எடுத்துக்கிடுவேன். நீ 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 கொழுப்படுத்த பணத்திமிரில் அரசாங்கத்தை அவமதிக்கிறாயின்னு தேச துரோக குற்றம்னு போட்டுருவேன். அதே திரும்ப திரும்ப செஞ்சுன்னு வச்சு தூக்கி உள்ளே போட்டுருவேன்.